ஸோ ஹாய் அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் சாப்டருக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து த ஃபர்ஸ்ட் சாப்டர், த ஜென்டில்மேன் ஆஃப் தி ஜங்கிள். ம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? In the late 19th century, the chief European powers divided Africa among themselves. அதாவது 19th சென்ச்சுரியில் வந்து நம்ம கண்ட யூரோப்பியன் பவர் இருக்குல்ல, அது வந்து ஆப்பிரிக்காவை டிவைடு பண்ணி வச்சிருந்துச்சு. ஒரு பாகமாக பிரிச்சு வச்சிருந்துச்சு. ஒரு நிமிஷம் இங்கே செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓய் ஓகே. ஸோ இப்போ கேட்கணும் என்னங்க. ஓகே, அதாவது யூரோப் யூரோப்பியன் யூரோப்பியன் பவர்ஸ் வந்து ஆப்பிரிக்காவை ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெண்டாக இல்லை, பல பகுதியாக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பகுதியாக டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ என்ன நினச்சுன்னா, they could do this because European arms were superior and became the African chiefs did not understand the meaning of the treaties they were asked to sign. இவங்களால ஏன் அதை பண்ண முடியுச்சுன்னா, இப்போ யூரோப்பியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, ப்ளஸ் அவங்க அவங்க வந்து படித்தவங்க எழுத படிக்க தெரியும். அதுவே இந்த ஆப்பிரிக்கன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாமல் அதில் வந்து சைன் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதனால நாங்கள் இந்த மாதிரி தான் எழுதி கொடுத்துருந்தோம், நீங்கள் சைன் போட்டு கொடுத்ததுனால தான் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் இப்போ வந்து இப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு சொன்னோடனே அவங்களால எதுவும் பேச முடியல, எதுவும் சொல்ல முடியல. ஸோ as a result, Africans lost the lands they had traditionally lived on and cultivated. அதனால அவங்க அவங்களோட நிலத்தை தொலைச்சிட்டாங்க, அவங்க காலங்காலமாக வச்சுருந்ததுன்னு தொலைச்சிட்டாங்க, அங்கே காலங்காலமாக அவங்க விவசாயம் பண்ணதுன்னு தொலைச்சிட்டாங்க. எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. Their attitude towards European expansion is made clear in the following fable, which reflects the attitude of the Kikuyu people of Kenya towards European laws and commissions. அதாவது நம்ம அமெரிக்கன்ற ஆப்பிரிக்கன் ஆளுங்களோட ஆட்டிடியூட் வந்து யூரோப்பியன் எக்ஸ்பேன்ஷனுக்கு எப்படி மாறிச்சு, அவங்களோட தாட் எப்படி யூரோப்பியன்ஸ் மேலே மாறிச்சு, ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் தி ஆட்டிடியூட் ஆன் அது எப்படி ஏன் அந்த மாதிரி மாறிச்சு, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து கிகுயு பீப்புள்ன்ற ஒரு ட்ரைப்லேருந்து வந்தவர். அவர் வந்து கென்யாவை சேர்ந்தவர். கென்யான்ற ஒரு இடத்துல கிகுயு பீப்புள் இருப்பாங்க. கிக்யூ கரெக்டாக சொல்கிறேன், கிக்குயு பீப்புள். அவங்க வந்து இந்த அந்த எக்ஸ்பேன்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்க யூரோப்பியன்ஸு, அவங்க என்ன பண்ணதுனால இவங்க ஆப்ரிக்கன்ஸ்க்கு யூரோப்பியன்ஸ் மேலே ஏன் அந்த வெறுப்பும் சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூடும் வந்துச்சுன்னா காமிக்க சொல்கிறாங்க இந்த ஸ்டோரியில். ஸோ ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டோரியில். ஒன்ஸ் அப்பான் அ டைம் a elephant made a friendship with a man. சாரி. ஸோ ஒரு காலத்தில் ஒரு யானை வந்து மனுஷங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டான், நண்பனாக மாற்றிக்கிட்டான். யானை வந்து மனுஷங்களோட நண்பனாக ஆயிடுச்சான். எப்படி யானை வந்து மனுஷங்களோட நண்பனாச்சுன்னா கேட்காதீங்க, அது அப்படிதான். நமக்கு எப்படி இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டோரி சொல்லும்போது யானை பேசும், யானையும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் எழுதியிருக்காங்க. ஸோ one day a heavy thunderstorm broke out. The elephant went to his friend who had a little hut at the edge of the forest and asked to him. அதாவது வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப மழை வந்துச்சான். மழை வந்து ஃபுல்லாக தண்டர், இடி, மின்னல் இருந்துச்சான். ஸோ அந்த டைமில் வந்து இந்த நம்ம யானை என்ன பண்ணியிருக்கு, நம்ம மனுஷன் நண்பர்கிட்ட போயிட்டு கேட்க போயிருக்கு. மை டியர் குட் மேன், will you please let me put my trunk inside your hut to keep it out of this torrential rain? அதாவது மனுஷனே, நல்ல மனுஷனே, இந்த இந்த ரொம்ப ஜோரான மழையிலேருந்து தப்பிக்க என்னோட தந்தமா அது என்னன்னு சொல்லுவாங்க, இந்த கை தும்பிக்கை, என்னோட தும்பிக்கையோ உன்னோட வீட்டுக்குள்ள விட்டுக்கிறேன், இந்த ரொம்ப பெரிய மழையிலேருந்து கொஞ்சம் காப்பாற்றிக்கிறேன் தும்பிக்கையை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஸோ மனுஷன் என்ன சொன்னா, the man, seeing what the situation his friend was in, replied, my dear good elephant, my hut is very small, but there is room for your trunk and myself. Please put your trunk in gently. ரொம்ப கான்ட்ரடிக்ஷன். ஸோ இந்த மனுஷன் என்ன பண்ணானா,
அவனோட நண்பன் அவஸ்தைப்படுறத பார்த்து, சரி என் நல்ல எலிஃபண்ட்டு யானைய நீ பார்த்தனா என் வீட்டுல வந்து அவ்வளவா இடம் இல்லை. ஆனா உன்னோட தும்பிக்கை உள்ள விடுற அளவுக்கு இடம் இருக்கு. உன் தும்பிக்கைக்கும் எனக்கும் இடம் இருக்கு. அதனால நீ பார்த்து மெதுவா உன் தும்பிக்கையை என் கட்டுக்குள்ள விடு, என் வீட்டுக்குள்ள விடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த யானை ஒரு ட்விஸ்ட் விட்டுச்சுப்பா. The elephant thanked his friend, saying, You have done me a good deed, and one day I shall return your kindness." யானைக்குட்டி என்ன சொல்லுதுன்னா, யானைக்குட்டி பெருத்து குட்டி அது என்ன சொல்லுதுன்னா, என் நல்ல நண்பனே, எனக்காக நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க, இதை நான் மறக்க மாட்டேன். ஒரு நாள் உனக்கு கண்டிப்பா ஒரு விஷயமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன். பட் வாட் ஃபாலோ, அதாகப்படுது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு. As soon as the elephant put his trunk the hut slowly inside the hut, slowly he pushed his head inside and finally flung the men out in the rain. அதாகப்படுது as soon as அந்த யானை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தும்பிக்கையை உள்ள விட்ட உடனே, வீட்டுக்குள்ள தும்பிக்கையை விட்ட உடனே அப்படியே தலையை உள்ள பூத்திக்கிச்சு. உள்ள பூத்துச்சு. அப்படியே அந்த மனுஷனை தூக்கி என் வெளியே தூக்கி வீசிச்சு. வீட்டை விட்டு என் வீட்டை விட்டு என்ன அவன் வீட்டை விட்டு அவனையே வெளியே தூக்கி வீசிடுச்சு. ஸோ and then lay down comfortably inside his friend's hut, saying, My dear good friend, your skin is harder than mine, and as there is not enough room for both of us, you can afford to remain in the rain while I am protecting my delicate skin from the helly storm. அதாகப்பட்டது என்னன்னா, அது நல்லா போய் அந்த வீட்டுக்குள்ள போய் நல்லா உட்காந்துட்டு என்ன சொல்லுதுன்னா மனுஷன்கிட்ட, மனுஷனே அதாக பார்த்தேன்னா என்னோட ஸ்கின் வந்து உன்னோட ரொம்ப டெலிகேட்டான ஸ்கின்னு, உன் ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டான ஸ்கின்னு. அதனால நீ வந்து ரெயின்ல இருக்க முடியும், அந்த மலையில ரொம்ப தேய்த்தனமான மலையில உன்னால இருக்க முடியும், ஆனா என்னால இருக்க முடியாது. அதனால நான் உன் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறேன், நீ கொஞ்சம் வெளியே உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ the man, seeing what his friend had done to him, started to grumble. The animals in the nearby forest heard the noise and came to see what was the matter. அதாவது இந்த மனுஷன் இதெல்லாம் பார்த்து அப்படியே உடனே பல்ல கடிப்பாங்க அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி பண்ணோடனே பக்கத்துல சுற்றி முற்றி இருந்த மிருகங்கள்லாம் பார்த்துட்டு சத்தத்தை கேட்டு வந்து பார்த்துச்சு. ஸோ all stood around listening to the heated argument between the man and his friend, the elephant. In this turmoil, the lion came along roaring and said in a loud voice, Don't you all know that I am the king of the jungle? அழகப்படுது. இவங்க எல்லாரும் சுத்தி நின்றுருக்காங்க. அதாவது நம்ம இப்போ நம்ம ஊர்ல ஏதாவது ஆச்சுன்னா எல்லாம் சுத்தி நின்று வீடியோ இல்லை ஏதாவது என்னாச்சுன்னு பார்ப்பாங்கல்ல, அதே மாதிரி இந்த மானிய மிருகங்கள்லாம் வந்து சுத்தி நின்று இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றது கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து இந்த ரொம்ப ஹீட்டப்பா இந்த ரொம்ப சண்டை போயிட்டு இருக்கும்போது சிங்கம், காட்டோட ராஜா சிங்கம் வந்து ஓன்னு கத்தி, சரி போல உருன்னு கத்தி, சரி உருள் இல்லை அதை பார்ப்போம், கத்திட்டு உரும்பிக்கிட்டு வந்துட்டு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதா நான் தான் இந்த காட்டோட ராஜான்ட்டு, அதுவே பெருமை பீத்திக்கிட்டு நான் தான் இந்த காட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி பெருமை பீத்திக்கிட்டு வந்துச்சு. How dare anyone disturb the peace of the kingdom? யாருக்கு தைரியம், எவ்வளவு தைரியம் இருந்தா யாருக்கு அந்த சொல்லிட்டு எவ்வளவு தைரியம் தான் இந்த ராஜ்யத்தோட அமைதியை இது பண்றீங்க, ரொம்ப அவமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, on hearing this, the elephant, who was one of the high ministers in the jungle kingdom, replied in a soothing voice and said, My lord, there is no disturbance of peace in your kingdom. அதாகப்பட்டது. ராஜா இதை சொன்னோடனே ஞானம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது வந்து இந்த ராஜ்யத்திலேயே ஒரு மினிஸ்டர், இந்த ராஜ்யத்திலே ஒரு நிறைய மினிஸ்டருங்க, இதுவும் ஒரு மினிஸ்டர். ஸோ அது என்ன சொல்லிடுச்சுன்னா, ராஜாவே ரொம்ப அமைதியான வாய்ஸ்ல என்ன சொல்லிச்சுன்னா, ராஜாவே உங்களோட there is no disturbance of the peace in your, அமைதி வந்து யாருமே எங்க நிலைகுலைய வைக்கல, உங்க அமைதிக்கு எதுவும், உங்க அமைதியை யாரும் அது என்ன சொல்லுவாங்க,
யாரும் அவங்க அமைதியை, இந்த நாட்டுல இருக்கிற அமைதியை கெடுக்கல. I have only been having a little discussion with my friend here as to the possession of this little hut which your lordship sees me in occupying. நான் வெறும் இந்திரா ஏன் என்ன சொல்லுன்னா, நான் வெறும் என் ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாகப்பட்டது எதுக்கு இந்த வாக்குவாதம்னா, இந்த அந்த இப்போ வீட்டுக்குள்ள என்ன பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உட்காந்துட்டு இருக்கேன்ல, அந்த வீட்டுக்கு பத்தி நாங்க வெறும் ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ த லயன் who wanted to have peace and tranquility in his kingdom replied in a noble voice saying, அதாவது ராஜா வந்து, காட்டோட ராஜா வந்து, சிங்கம் வந்து அதோட நாட்டுல வந்து அமைதியும் ட்ராங்குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்லிச்சுன்னா, ஒரு ரொம்ப அதிகாரபூர்வமான வாய்ஸ்ல வந்து என்ன தெரியுமா சொல்லிச்சு, ஐ கமாண்ட் மை மினிஸ்டர்ஸ் டு அப்பாயிண்ட் அ கமிஷன் ஆஃப் என்கொயரி டு கோ தரோலி இன் டு திஸ் மேட்டர் அண்ட் ரிப்போர்ட் அக்கார்டிங்லி. என்ன சொல்லிச்சுன்னா, நான் வந்து என்னோட மினிஸ்டர்களை அப்பாயிண்ட் பண்றேன், மினிஸ்டர்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தேன், ஒரு கமிஷன், ஒரு என்கொயரி கமிஷன் வச்சு இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ he then turned to the man and said, you have done well by establishing friendship with my people. மனுஷங்கிட்ட திரும்பி சிங்கம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, நீ ரொம்ப பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்க, எங்க மக்கள்ல ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு எஸ்பெஷலி வித் த எலிஃபென்ட் ஹூ இஸ் ஒன் ஆஃப் மை ஹானரபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட். அது எங்க மக்கள் ஒருத்தர் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கு, அதுவும் யாரோ ஒருத்தர் இல்லாம எங்க ஸ்டேட்லயே ஒரு ஒன் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ், எங்க கிங்டம்லயே ஒரு ஒரு மினிஸ்டர், எங்க கிங்டமோட ஒரு மினிஸ்டரே நீ ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. ஸோ டு நாட் கிரம்பிள் எனிமோர், இதுக்கு மேல ரொம்ப கஷ்டப்படாத, ஒரு மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காத. யுவர் ஹட் இஸ் நாட் லாஸ்ட் டு யூ. வெயிட் until the setting of the imperial commission and there will be given plenty of opportunities to state your case. உன்னோட இது வந்து இன்னும் சாரி இப்போ என்னன்னா, உன்னோட வீடு வந்து ஒன்றும் தொலைஞ்சு போல, ஒன்று விட்டு போல, என்னதுன்னா உன்னோட வீடு வந்து இன்னும் ஒன்று விட்டு போல, இன்னும் இருக்கு. என்ன பண்ணு, நான் இப்போ வந்து ஒரு கமிஷன் வச்சிருக்கேன், என்னோட இம்பீரியல் கமிஷனால நான் ஒரு கமிஷன் ஆஃப் என்கொயரி வச்சிருக்கேன். அந்த என்கொயரியில நீ உன்னோட வார்த்தைகளை சொல்றதுக்கு, உன்னோட நியாயத்தை சொல்றதுக்கு உனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதுல நீ பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஐ எம் ஷூர் தட் யூ வில் பி ப்ளீஸ்ட் வித் த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் த கமிஷன். நான் நம்புறேன் நீ வந்து அந்த கமிஷன் மூலியமா நீ வந்து நல்லது, உன்னோட நியாயத்தை நீ நிலைநாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்லியிருக்கோம் சிங்கம். அதுக்கப்புறமா என்ன நடக்கும், த மேன் வாஸ் வெரி ப்ளீஸ்ட் பை தி ஸ்வீட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிங் ஆஃப் தி ஜங்கல். நம்ம மனுஷன் வந்து சரி ராஜாவே எப்படி சொல்றாருல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம், சரி நம்ம நல்லது நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அது சந்தோஷப்பட்டிருக்கோம். ஸோ அண்ட் இன்னசென்ட்லி வெயிட்டட் ஃபார் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த பிலீஃப் தட் நேச்சுரலி த ஹட் வுட் பி ரிட்டன் டு. அது இல்லாம அப்பாவித்தனமா வெயிட் பண்ணியிருப்பான், அப்பாவி மாதிரி வெயிட் பண்ணியிருப்பான், நேரமா வெயிட் பண்ணியிருப்பான்.